ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனி தன்ஷு சேனல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறோம். அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த இதுவும் இல்லை, அங்கே போயிட்டு என்ன நடக்கிறதும் பார்க்க போகிறீங்க. இந்த மேடம் வந்து மேக்கப் நிறைய போடணும்னு சொல்லிட்டு காட்டாத பாருங்கள் சொல்லுறாங்க. அப்புறம் வந்து நேராக ட்ரெயின் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு வந்து விண்டோ சீட், இவளுக்கு வந்து அந்த விண்டோ சீட்டு, எனக்கு வந்து இந்த சாஞ்சி நல்லா சூப்பராக உட்காந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து காட்பாடி ஜங்ஷனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நேராக வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நாங்கள் அப்படியே விஜிபியில் வந்துட்டோம். விஜிபியில் வந்து உள்ளே இப்போ வந்து என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். உள்ளே டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். வெளியே ஒரு கிளிப் எடுக்கலான்னு பார்த்தோம், எடுக்க முடியல. நிறைய ஃபுல் ரஷ்ஷு, லீவுன்றதுனால நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த தாத்தா வந்து சிரிக்க வச்சிட்டோன்னா அவங்க ஏதோ மணி ப்ரைஸ் தருவோன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து நிறைய ஃபுல் ரஷ்ஷு, சரியான ஜனம். நாங்கள் போயிட்டு நிற்கிறதுக்கு கூட அங்கே இடம் இல்லை. இப்படி பார்க்கறது அப்படி இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ தான் கொஞ்சம் ஜனம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே மியூசிக்கல் சேர்லாம் போட்டு விளையாடிட்டுருக்காங்க இந்த வெயிலில். சரியான வெயில். நாங்கள் போகிறப்ப இது என்னதுன்னே தெரில எங்களுக்கு. இது வந்து என்னதுன்னே தெரில. இது உங்களுக்கு என்ன அனிமலா பேர்டா என்னன்னே தெரில. இது உங்களுக்கு தான் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு அனிமல் வரும். இது வந்து அனிமலில் பேர்ட்ஸ், அதாவது பேர்டுன்னு சொல்லலாம். அது வந்து டக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அழகாக அப்படியே ஒயிட். அப்படியே நாங்கள் தூக்கலான்னு பார்த்தோம், உள்ளே கை விட்டு அப்படியே பேசுகிற மாதிரியே பண்ணுது. அப்புறம் நேராக குறிஞ்சி ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். அது கை காட்டுறோம் பாருங்கள். நாங்கள் பார்த்தீங்களா, நானும் எங்கள் மம்மி தான் வந்து எங்கள் அக்கா சீன் போட்டு வரலன்ட்டா. அதனால் அந்த ஃபேஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா அந்த அருவியான திருவள்ளுவர் சிலை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி கிளியராக வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த அருவிலே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அந்த கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாறை, அதிலே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே மேலே போயிட்டு பார்க்க முடியல. கீழே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துட்டே இருந்ததாக தெரியுது அந்த மாதிரி திருவள்ளுவர் சிலை இருக்குது அப்படின்னு. அது மேலே வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கா, அதனால் பார்க்க முடியல. அங்கே நிறைய ரஷ்ஷு வருங்க பாருங்கள். மேலே கீழே ஃபுல்லாக ரஷ்ஷு. எவ்வளோ ஜனம் இருக்குது பாருங்கள். நாங்கள் இதே மாதிரி வந்து சின்ன பசங்க விளையாடுறது, பெரிய பசங்க, அப்புறம் அந்த ஷவரு நிறைய போய்ட்டு வந்து பார்த்தீங்களா, மேலே ஒரு கோபுரம் மாதிரியான்னு பாருங்கள், திருவள்ளுவர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கிளிப்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே வந்து எல்லா ஃபால்ஸு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, அந்த குறிஞ்சி ஃபால்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம்.